ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாப்ஸ் vlog. ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் ஊருக்கு வந்தது தெரியும். அதாவது நான் இந்தியாவில் இருக்கேன். அது எங்கள் ஹோம் டவுன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 5 கிராமத்தில் இருக்கேன். ஸோ வந்து ஃபிஷ்ஷிங் வந்து என்னுடைய ஒரு ஹாபி. ஸோ நிறைய ஹாபிக்கெல்லாம் ஃபிஷ்ஷிங்கும் ஒன்று. ஸோ வந்து நான் இங்கே வந்து லைக் அவ்வளோட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது வந்து ஃபிஷ்ஷிங் போனேன். இருட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து சரி போகலான்னு சொல்லிட்டு போனால் என் லக்குக்கு வந்து ஒரு விலாங்கு மாட்டிருக்கு கைஸ். அதாச்சும் ஒரு ரேர் ஃபிஷ். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து பாண்ட் ஃபிஷ்ஷு, அதாச்சும் வந்து பாண்டீன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்குங்க பாருங்கள். கவர் எதுக்கு போட்டிருக்குன்னா மேலே துள்ளி சார் வெளில போயிடுவார். அதுக்கு வந்து கவர் போட்டிருக்கு. இது பிடிக்க தெரியாமல் பிடிச்சிங்கன்னா கடி வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து இந்த இடத்துல இந்த இதை வச்சு பிடிக்கணும். ஆல்ரெடி நான் சேனலில் போட்டிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு கேட்ச். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள், அதோட வாயை பாருங்கள், தெரியுதா? ஸோ கடிச்சுன்னா விடாது. ஸோ பாருங்கள், இதுதான் பிளாங் கைஸ். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கைஸ். இது வந்து ஒரு காஸ்ட்லி விஷயம். ஸோ இது வந்து இதுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய உண்டு. அதாச்சும் வந்து உங்களுக்கு முதுகு வலிக்கு, ஒரு கோல்டுக்கு, ஹார்ட்டுக்கு என்னென்னமோ நிறைய உண்டு. எனக்கு தெரில. பட் வந்து இது வந்து அவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு ஃபிஷ். ஸோ வந்து இதை வந்து லைக் வெளில வாங்க போனீங்கன்னா நீங்கள் வந்து லைக் விற்கலாம் முடியாது. லைக் விற்கல மாட்டாங்க. அப்படி விற்றா கூட 2000-3000 சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதோட மேலே ஒரு குழுன்னு இருக்கும். அதை வச்சு பஜ்ஜி போண்டெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ பாண்டில் உள்ள ஒரு ஃபிஷ், ரேரான ஃபிஷ் கைஸ், நம்ம பிடிச்சிட்டோம். அதை வச்சு பாண்டீல். நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாண்ட் ஃபிஷ்லாம் கேள்வி. லைக் இப்போ பிடிக்க வந்தால் ஸ்லேப்பி அதெல்லாம் ஈஸியாக மாட்டும். பட் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் மாட்டாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி காட். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இதுக்குன்னு போடல. இதுக்கு வந்து தனி தூண்டை போடணும், வச்சு தனி ஃபிஷ்ஷிங் லைன் எல்லாம் போடணும். நான் வந்து சும்மா புழு வச்சு தான் கொறுத்து போட்டேன். மாட்டிட்டாங்க சார். ஸோ தெரில இன்னைக்கு கசாப் பார்க்க போகிறாரா, ஃப்ரை ரோஸ்ட் ஆக போகிறாரா, ஐ மீன் குழம்பா ரோஸ்டான்னு தெரில. ஓகே கைஸ், சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீட்டு நெக்ஸ்ட் வீடியோ.